அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம வந்து சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்கி நம்ம எடுத்துக்கணும். வெங்காயத்தை எடுத்துக்கணும். ஒரு குக்கரில் நம்ம ரைஸை நம்ம போட்டு நம்ம அது குக்கரில் போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கணும். மல்லி புதினா கீரை போடணும். அப்புறம் ஒரு குக்கரில் மட்டனை அரை வெக்கடை வேக வச்சு எடுத்துக்கணும். இடித்து நம்ம தாளித்து வச்சுக்கிற இதில் கூட நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து பிரியாணி மசாலா போட்டு நல்லா வேக வைக்கணும். அதுக்கு பிறகு தயிர், எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சு அதில் ஊற்றணும். அதுக்கு பிறகு நம்ம தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சது அதை நம்ம போடணும். அதில் வந்து போட்டுட்டு நல்லா திக் பேஸ்ட் பண்ணி நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்த பிற்பாடு நம்ம ரைஸு நம்ம ரெடியாகி குக்கரில் பிரிஞ்சி இலை போடணும். டவுன் பட்டை இலை போடணும். இப்போ நம்ம வடித்து வச்சு இந்த சோத்தை நம்ம அதில் போட்டுட்டு ரைஸ் அதில் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச வெங்காயம், மல்லிக்கீரை அதெல்லாம் போட்டுட்டு லேயராக போடணும். நம்ம ரைஸை வந்துட்டு கொஞ்சோண்டு அடியில் கறி, அதுக்கு பிறகு ரைஸு, அதுக்கு மேலே மல்லி புதினா, வறுத்த வெங்காயம், 2வது லேயரும் அதே மாதிரி கறியை பரட்டி வச்சிருந்த கறியும் போட்டுட்டு ரைஸை போட்டு மல்லி புதினா கீரை தூவி விட்டு மல்லி புதினா அந்த வெங்காயம் வறுத்து வச்சதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி போட்டுட்டு அதெல்லாம் மூடி வச்சுட்டு கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம குங்குமப்பூ இல்லைனாக்கா நம்ம கலர் பவுட்ரு நம்ம கரைச்சி வச்சுருக்கணும். வச்சுட்டு அதை தெளித்து விட்டு மேலே நம்ம விட்டோம். நம்மளுக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.